கடந்த 3-4 டேஸாக என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்குது. அதனால தான் எந்த வீடியோவுமே போடலை. ஸோ சாரி ஃபார் தட். வாய்ஸ் ரெக்கவர் ஆனது கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட்டுருவேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சவுண்டு வந்து அப்புறம் சவுண்டு கம்மியாகுது. ஆனால் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பயங்கரமாக சவுண்டே வரல. ஃபோனே அட்டன் பண்ண முடியல. யார் ஃபோன் பண்ணாலுமே கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ நாள் கழித்து இப்போ கொஞ்சம் தெளிவானதுனால இப்போ பேசுகிறேன். நான் தம்பியோட பர்த்டே கிட்ட வந்துருச்சு இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க செலிப்ரேஷனுக்காக. இந்த ஒர்க் அவுட்டுன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார்ல. நான் ஊருக்கு வந்து ஒரு 4 நாள் ஆச்சு. இந்த 4 நாளில் இவ்வளோ குண்டாகிட்டார் அவர். என்கிட்ட நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி 4 டேஸில் இவ்வளோ வெயிட் போட்டேன் சொல்லு, கொஞ்சம் நிறைய பேருக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அப்புறம் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனோம். போகிற வழியில் ஐப்ரோ த்ரெட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனால் இங்கே பண்ண முடியாது, மெஹந்தி போடுறோம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு கடைக்கு போய் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போனேன். போயிட்டு உடனே கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து அதை அவிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் அவிச்சேன். நம்ம நார்மலாக ஒரு வீட்டில் சமைக்கிறது மாமியார் வீட்டில் சமைக்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. எப்படின்னா நான் அந்த கிழங்கு அவிக்கிறதுக்கு போனேன், லைட்ரு ஒர்க் ஆகலை. இப்போ வத்தி பெட்டி தேடி எடுத்து அந்த வத்தி பெட்டி பற்ற வைக்க மாட்டேங்குது. அப்புறம் வேறு வத்தி பெட்டி தேடுறதுல அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து மக்குன்னு பேர் எடுக்கிறது, இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பேர் எடுக்கிறது. அது எப்படின்னு எல்லாம் தானாகவே அந்த பயம் வந்துடுது. பயமாக பதட்டம் தான் நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. எந்த ஹோம் டூர் வேணும்? மாமியார் வீடோட ஹோம் டூர் வேணுமா, இல்லை அம்மா வீடோட ஹோம் டூர் வேணுமா, இல்லை நாங்கள் இப்போது சென்னையில் இருக்கோமே அந்த வீடு வேணுமான்னு சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் நான் எந்த வீடுமே காட்டணும்னு எனக்கு அவ்வளோ தோணலை. ஏன்னா நான் எந்த வீட்லேயுமே இது வரைக்கும் நிரந்தரமாக இருந்தது இல்லை. ஒரு டெம்பரரியாக தான் இருந்திருக்கேன். இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த வீடு சொல்கிறீங்களோ அந்த வீடு கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து போட்டுடலாம். ஹஸ்பண்ட் வீடு ரொம்ப தாராளமாக இருக்கும். தம்பி இப்படி போகிறதுன்னு இப்படி வர்றதுன்னு ஜாலியாக இருக்கார் தலைவர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். பை டேஸ். டடா.